இந்த விதத்தில் எடப்பாடி சொல்கிறது கரெக்டு தான். அவங்க யாரோடைய கூட்டணி வச்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ வைத்தறிச்சல், எதுக்கு இவ்வளோ கோவம் வருது திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும்? இதில் பாமகவும் அங்கே தான் போகுது, தேமுதிக கூட்டணி கட்சி எல்லாம் அங்கே தான் போகுது, திமுகவால் கைவிடப்பட்ட கட்சிகள் அத்தனையும் அங்கே தான் போகும். அது ஒரு வலுவான கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி என்பது. அது திமுகவுக்கு பெரிய சவாலாகத்தான் அமைய போகிறது. இல்லை, சந்தர்ப்பவாத கூட்டணி தமிழ்நாட்டை அடமான வச்ச கட்சி. காங்கிரஸ் கூட போய் திமுக போகும்போது எதை அடகு வச்சாங்க? 2வது மாடியில் கலைஞர் டிவியில் ரைடு, 1 மாடியில் தயாளு மாவட்ட விசாரணை, தரைத்தளத்தில் காங்கிரஸோட சிதம்பரம், ஜெயந்தி நடராஜனோட, துரைமுருகன், ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. அப்போ எதை அடகு வச்சது திமுக? முதலமைச்சர் பேசுகிறாரு, எல்லா மந்திரியும் பேசுகிறான், எல்லா எம்எல்ஏவும் பேசுகிறாங்க, மாவட்ட செயலாளர் குஞ்சுங்குழுவம் உட்பட அத்தனை பேரும் பேசுகிறாங்க. இதை தவிர திமுகவோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பேசுது. திமுகவால் வளர்க்கப்படுகிற வளர்ப்பு டேஷுகளாக இருக்கக்கூடிய மீடியா பேசுது. அறிவாலய அல்சேஷன்களோட குறைப்பு தாங்க முடியவில்லை, ஓலமிடுகிறது. எதுக்கு உனக்கு இவ்வளோ பதட்டம்? மாநில சுயாட்சிக்காக அதிகாரங்களுக்காக கேட்பது தனிநாடு கேட்பதாக ஆகாது. அது ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு. அதனால் இது பிரிவினைவாதத்துக்கான கோரிக்கை என்று பிஜேபி சொல்வது அபத்தமானது. இன்னொன்று முட்டாள்தனமாக பிஜேபி பேசுறது என்னென்னா இந்தியா நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை உருவாக்குச்சுங்கிறாங்க. கிடையாது. அப்படி தான் குறிப்பிடுறாரு. நயினாரோட கருத்து தவறானது. இந்தியா மாநிலங்களை உருவாக்கல, மாநிலங்கள் தான் இந்தியா உருவாக்கியிருக்கு. மாநிலங்கள் இல்லைன்னா இந்தியா இல்லை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். இது எங்க கட்சி, நாங்க யார் கூட வேணாலும் போய் கூட்டணி வைப்போம். அவங்களுக்கு என்னங்க முக ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சுங்க பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு போடு போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதனுடைய அர்த்தம் என்ன? அது ஓரளவு நியாயமானது தான். ஏன்னா அது ஒரு தனி கட்சி. அவங்க பிஜேபியோட போகிறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை. அதுக்கு இவ்வளோ தூரம் திமுக குதிக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, சந்தர்ப்பவாத கூட்டணி தமிழ்நாட்டை அடமான வச்ச கட்சி. காங்கிரஸ் கூட போய் திமுக போகும்போது எதை அடகு வச்சாங்க? 2வது மாடியில் கலைஞர் டிவியில் ரைடு, 1 மாடியில் தயாளு மாவட்ட விசாரணை, தரைத்தளத்தில் காங்கிரஸோட சிதம்பரம், ஜெயந்தி நடராஜனோட, துரைமுருகன், ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. அப்போ எதை அடகு வச்சது திமுக? இந்த விதத்தில் எடப்பாடி சொல்கிறது கரெக்டு தான். அவங்க யாரோடைய கூட்டணி வச்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ வைத்தறிச்சல், எதுக்கு இவ்வளோ கோவம் வருது திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும்? இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் திமுகவும் தோழமை கட்சிகளும் குதிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உண்மையிலே இந்த கூட்டணியால் தமிழ்நாட்டுக்கு எதிர்மறையாக தான் நடக்கும். மக்கள் அதிமுக காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க. அந்த கூட்டணி சைபர் ஆக போகுதுன்னா நீங்கள் வரவேற்கணும் அந்த கூட்டணி. ஏன்னா அது உங்களுக்கு நன்மை பயக்க போகுது. மாறா நீங்கள் ஏன் குதிக்கிறீங்க? இது முரண்பாடாக இல்லையா? கருணாஸ் பேசுகிறாரு, திருமா பேசுகிறாரு, வேல்முருகன், எல்லா நிலை வித்வான்கள் அத்தனை பேரும் இறக்கி விட்டீங்க. திமுகவின் நிலை வித்வான்கள் அத்தனை பேரும் முழுக்க திமுகவுடைய சொல்படி கேட்டு செயல்படக்கூடிய நிலை வித்வான்கள். இவங்களை எல்லாரையும் இறக்கி விட்டு எதுக்கு அடிக்கிறீங்க? இத்தனை பேர் குதிக்கிறீங்கன்னா அந்த அலையன்ஸை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. அந்த அலையன்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான அலையன்ஸ். ஒரு பெரும் சவாலாக இருக்கா திமுக? நிச்சயமாக அது பெரும் சவாலாக மாற வாய்ப்பு இருக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்தில் ஏடா கூடமாக பேசாமல் இன்றைக்கி எடப்பாடி பேசினார்ல, கூட்டணி அரசு இல்லை அதிமுக அரசு தான். பிஜேபி என்ன சொல்லுது? என்டிஏ கவர்மெண்ட் இருந்து. இந்த மாதிரி முரண்பாடுகள் இல்லாமல் ஒரு குரலில் பேச ஆரம்பித்து ஒன்றிணைந்த போராட்டங்களை முன்னெடுத்தாங்கன்னா இதில் பாமகவும் அங்கே தான் போகுது, தேமுதிக கூட்டணி கட்சி எல்லாம் அங்கே தான் போகுது, திமுகவால் கைவிடப்பட்ட கட்சிகள் அத்தனையும் அங்கே தான் போகும். அது ஒரு வலுவான கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி என்பது. அது திமுகவுக்கு பெரிய சவாலாகத்தான் அமைய போகிறது. அது திமுகவுக்கும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அந்த பயத்தை வெளியில் காமிச்சிக்காமல் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பதட்டம்? உங்களுக்கு ஏங்க வந்தது இவ்வளோ பதட்டம்? மக்கள் சொல்லட்டும், பத்திரிகைகள் சொல்லட்டும், எதிர்க்க திருவாளர் பொதுஜனம் சொல்லட்டும். திமுக எதுக்கு இவ்வளோ பதட்டம்? முதலமைச்சர் பேசுகிறாரு, எல்லா மந்திரியும் பேசுகிறான், எல்லா எம்எல்ஏவும் பேசுகிறாங்க, மாவட்ட செயலாளர் குஞ்சுங்குழுவம் உட்பட அத்தனை பேரும் பேசுகிறாங்க. இதை தவிர திமுகவோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பேசுது. திமுகவால் வளர்க்கப்படுகிற வளர்ப்பு டேஷுகளாக இருக்கக்கூடிய மீடியா பேசுது. அறிவாலய அல்சேஷன்களோட குறைப்பு தாங்க முடியவில்லை, ஓலமிடுகிறது. எதுக்கு உனக்கு இவ்வளோ பதட்டம்? அது மோசமான கூட்டணி, எதிர்மறையான கூட்டணி. உங்கள் வெற்றி உறுதின்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ வரவேற்கணும்ல அந்த கூட்டணியை. ஒருத்தம் விடாமல் எது கத்துறீங்க, கதறீங்க, கூப்பாடு போடுறீங்க? உண்மை என்னென்னா 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த கூட்டணி இன்னும் 1 ஆண்டு கழித்து திமுக அரசு இன்னும் மக்கள் மத்தியில் அன்பாப்புலராக ஆன்டி இன்கம்பன்சி தலைவிரிச்சு ஆடும்போது ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்த அந்த அலையன்ஸ் வெறும் பவர்ஃபுல் அலையன்ஸாக தான் மாறப்போகுது. இவங்க 1000 சொன்னாங்கனாலும் ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ் என்பது திமுகவுக்கு
ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்கி இருப்பது உண்மை. இல்லைன்னா அவங்க இவ்வளோ பயப்பட மாட்டாங்க. 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் கூட்டணி சேர்ந்தப்ப மூப்பனார் வெளியில் வந்தார், திமுக ஜெய் 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 ஜெயன்னு ஜெயிச்சு வந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி மோடி அலையன்ஸை திமுக பார்க்குதா? பார்க்கல. அப்படி பார்க்குதுன்னா கொண்டாட்டம்ல படணும். ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு இந்த கூட்டணியை பார்த்து பயம் இருக்குது, அதனால தான் நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீர்கள். நாங்கள் யாரோடைய கூட்டணி வச்சு போகிறோம், உங்களுக்கு என்னன்னு அவர் கேட்குறது நியாயமான கேள்வி தான். எடப்பாடி அந்த விஷயத்தில் நியாயமாக தான் கேள்வி கேட்குறாரு. நீ ஏன் காங்கிரஸோட போய் சேர்ந்தேன்னு அவர் கேட்கலையே. நீங்கள் எதுக்கு காங்கிரஸோட சேர்ந்தீங்கன்னு எடப்பாடி என்னைக்காவது கேட்டிருக்காரா? கேட்கலையா. அப்புறம் நீங்கள் மட்டும் எதுக்கு பிஜேபியோட போய் சேர்ந்துன்றீங்க? நீட்டுக்கு விலக்கு வாங்கி தரணுமான்னு கேட்டேன், நீங்கள் கேட்டிங்களா? இதை கர்நாடகாவில் இன்றைக்கி மேகதாது கட்டுறான். வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றின மாதிரி தமிழக சட்டமன்றத்தில் கர்நாடகாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவீங்களா? மாட்டீங்க. முல்லை பெரியார் பிரச்சனை இன்னமும் தலைவிரிச்சாடுது. கேரளாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவீங்களா? மாட்டீங்க. அப்போ இந்த முரண்பாடுகள் எல்லாம் அவர்கள் சுட்டி காண்பித்தால் உங்களுக்கு அது எங்கே போய் நிற்கும்? அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி தொடர்ந்து 5 நாட்களுக்கு மேலாக திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் திமுகவின் ஊதுகுழல்களாக மாறிப்போன தமிழ்நாடு மீடியாவும் வேறு எதுவுமே நடக்காமல் இது ஒரு டெவலப்மெண்ட் மட்டும் தான் தமிழ்நாட்டில் நடந்ததுன்ற மாதிரி 24 மணி நேரமும் இதையே பேசி கொண்டிருப்பது என்பது திமுகவின் அச்சத்தை தான் வெளியில் காட்டுகிறது. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். உண்மையிலே இது உங்களுக்கு மைனாரிட்டிஸ்லாம் அணிதிரண்டு உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க, நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி, பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்ததால் நாங்கள் 200 சீட்டு ஜெயிக்கிறது உறுதினா ஜெயிச்சுட்டு போங்க, சந்தோஷமெல்லாம் இருக்கணும். எதுக்கு திட்டுறீங்க? அடகு வச்சுட்டாருன்னு எதுக்கு சொல்கிறீங்க? உங்களுக்கு நல்லது தானே அது அடகு வச்சது. உண்மை என்னென்னா 1000 விமர்சனம் இந்த அலையன்ஸ் மேலே இருந்தாலும் இதனுடைய வெற்றி வாய்ப்பை குறைச்சி மதிப்பிட முடியாது. திமுகவுக்கு மிக கடுமையான நெருக்கடியை இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறது. திமுக தோத்துருன்னு நான் சொல்லலை, ஆனால் திமுகவுக்கு மிக கடுமையான நெருக்கடியை இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு பணி வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்திருக்கிறார் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி. இதன் காரணமாக அவர் மீது குற்றப்பத்திரிகையை ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்திருக்கிறது. மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு குறிவைக்கப்படுகிறாரா KT ராஜேந்திர? இல்லை, ஏற்கனவே அது நீதிமன்ற உத்தரவுகள் இருக்குது. அதனால தான் அவர் மீது அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. விரைந்து ஆக்ஷன் எடுக்க. ஆமாம், விரைந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்குகள் வந்த பொழுது தமிழக அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னாங்க. இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் இது சட்டப்படி நடக்கக்கூடிய ஒரு காரியம். இதில் குறை காண்பதற்கு எதுவும் இல்லை. குரலற்றவர்களின் குரலாக திராவிட மாடல் அரசு இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் பல நலத்திட்டங்களை என் கையெழுத்து மூலம் போட்டு அவர்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி பதவிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா? நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கதுன்னு தான் நான் பார்க்குறேன். மாற்றுத்திறனாளிகளை தூக்கி விடக்கூடிய எந்த ஒரு திட்டங்களையும் நாம் மனப்பூர்வமாக வரவேற்க வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. முதல்வரின் மாநில சுயாட்சி தீர்மானம் மீண்டும் தூசு தட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாரு. அதை திமுக காரங்க இன்னுமே தொடர்ந்து பின்பற்றிட்டு வராங்க. சென்ட்ரலில் ஃபெடரேஷன் இருக்கணும், ஸ்டேட்டில் சிங்கிளாக தான் நம்ம இருக்கணும், சுயாட்சியாக தான் ஒரு நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது தனிநாடு கோரிக்கை வலியுறுத்தின காரணமாக பிரிவினைவாதத்தை தூண்டுதுன்னு சொல்லிட்டு திமுக மீது விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. இப்போ மீண்டும் அது மாதிரியான விமர்சனத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கா? இல்லை மாநில சுயாட்சியை காக்க வேண்டிய இடத்தில், மாநில உரிமையை கேட்டு பெற வேண்டிய இடத்தில் திமுக ஒரு ஃபைட் பண்ணுதா? மாநில சுயாட்சிக்காக அதிகாரங்களுக்காக கேட்பது தனிநாடு கேட்பதாக ஆகாது. அது ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு. நேற்றைக்கு மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவது, மாநில சுயாட்சி குறித்து கூடுதல் அதிகாரங்களை பெறுவது எப்படி என்பது குறித்தெல்லாம் ஆலோசிப்பதற்காக ஒரு குழுவை நியமிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோசப் குரியன் தலைமையில் ஒரு குழுவை நியமிச்சிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு தான். ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் 50 வருஷம் ஆகுது. 50 வருஷம் பொறுத்து குரியன் கமிட்டி ரிப்போர்ட் ஆலோசனை போட்டிருக்காங்க, கமிட்டியை போட்டிருக்காங்க. அது 6 மாதத்தில் ஜனவரியில் முதல் அறிக்கையை கொடுக்கும். அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து இடைக்கால அறிக்கையை கொடுக்க போகுது. அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். இதில் மாநிலங்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பது, மத்திய மாநில உறவுகளை விரிவடை செய்வது, மறுசீரமைப்பது எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு, இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் உட்பட்டு இதை செய்யணுன்னு தான் தெளிவாக அதோட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் எந்த குறையும் யாரும் காண முடியாது. அதனால் இது பிரிவினைவாதத்துக்கான கோரிக்கை என்று பிஜேபி சொல்வது அபத்தமானது. இன்னொன்று முட்டாள்தனமாக பிஜேபி பேசுறது என்னன்னா இந்தியா நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை உருவாக்குச்சுன்றாங்க. கிடையாது. அப்படிதான் குறிப்பிடுறாரு. நயினாரோட கருத்து தவறானது. இந்தியா மாநிலங்களை உருவாக்கல, மாநிலங்கள் தான் இந்தியா உருவாக்கியிருக்கு. மாநிலங்கள் இல்லைன்னா இந்தியா இல்லை.
இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றதோட அர்த்தம் என்ன? இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டமைப்பு தான். தனியாக ஒன்று இந்தியான்றது வானத்திலேருந்து வந்துடல. ஸோ அந்த விதத்தில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவது குறித்தும் மாநில உரிமைகள் குறித்தும் அதை ஆராய்வதற்காக இப்போ இருக்கக்கூடிய மாறுபட்ட சூழலில் ஆராய்வதற்காக கமிட்டி போடுறது நியாயமானது தான். ஆனால் என்ன ஒன்று, இப்போ இது இந்த ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வந்தது 74. இந்த 50 வருஷத்தில் 15 ஆண்டுகள் மத்தியில் அதிகாரத்தில் இருக்குது திமுக. 15.5 ஆண்டுகள் மத்தியில் அதிகாரத்தில் இருந்திருக்கு. விபி சிங் கவர்மெண்ட், தேவகவுடா கவர்மெண்ட், ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட், மன்மோகன் சிங் கவர்மெண்ட், 5 கவர்மெண்ட்டில் இருந்திருக்கு. அப்போல்லாம் எதுவும் செய்யாமல் வாழ இருந்துட்டு பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி மாநில சுயாட்சிக்கு குழு அமைக்கிறோன்னா இது புதுசாக பிரச்சனையை கிளப்புற வேலைன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? திடீர்னு டீலிமிட்டேஷனு, திடீர்னு ஆன்டி ஹிந்தி, திடீர்னு மாநில உரிமை, திடீர்னு கச்சத்தீவை மீட் பண்ணுறது, புதுசாக டைலாக் ஒவ்வொரு நாளும் வரும். அதோட தொடர்ச்சியாக இது இருக்கிறதா? எஸ், இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அதன் அளவில் அது மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக கமிட்டி போடுறதுன்றது நியாயமானது, வரவேற்கத்தக்கது. அதில் எந்த தவறும் இல்லை. அது பிரிவினைவாத கோஷம் அல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அதை இப்போ செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது வழக்கமான டைலாக். கடந்த 2 வருஷமாக என்னெல்லாம் நடக்குது? ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறது. அதில் அது அர்த்தம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். மும்மொழி கொள்கை வேணாம், புதிய கல்விக் கொள்கை வேணாம், டீலிமிட்டேஷன் வேணாம், வக்ஃபு சட்டம் வேணாம், எதெல்லாம் அங்கே வேணுமோ அதெல்லாம் இங்கே வேணாம். இப்போ மத்திய மாநில உறவுகளுக்கான கோரிக்கை, நீட்டு வேணாம், எதெல்லாம் மத்திய அரசு சொல்லுதோ அதை எதிர்க்க வேண்டியது. அந்த அரசியலோட அடுத்த கட்டமாக இன்றைக்கி இது நிற்குது. ஒரு நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் கிளப்பப்படுற பிரச்சனை தான். ஒரு கருத்து என்கின்ற முறையில் இது உன்னதமான கருத்து, பாராட்டத்தக்க முயற்சி தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அரசியலையும் நீங்கள் பார்க்கணும். 15 வருஷம் மத்தியில் கடந்த 50 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு 10 ஆண்டிலும் 2 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. 89, 91 இருந்திருக்காங்க, 96லேருந்து 2014 வரைக்கும் ஐக்கிய குஜரால் தேவகவுடா கவர்மெண்ட்ல எல்லா கவர்மெண்ட்லையும் இருந்திருக்காங்க. 99ல இருந்து 2013 வரைக்கும் தொடர்ந்து 14 வருஷம். ஆமாம், எல்லா கவர்மெண்ட்லேயும் அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக. அப்பெல்லாம் பேசாத மாநில சுயாட்சி இப்போ என்ன சார் வருது? ஆகவே இது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி மோடி கவர்மெண்ட்டுக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி தான் இதை பார்க்கணும். இது ஒரு மிகச்சிறந்த நாடகம். பல நாடகங்களை நடத்தினாங்க, இப்போது ஒரு நாடகம் நடக்குது. அடுத்த வருஷம் அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ளே இன்னும் இது மாதிரி பல அவதாரங்களை இவர்கள் எடுப்பார்கள். இல்லை, இப்போ கன்கரன்சி பட்டியலில் இருக்கக்கூடிய மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சட்டம், நிதி, இது எல்லாமே கொஞ்சம் மாநில அளவிலும் சரி மத்திய அளவிலும் சரி 2 பேத்துக்கும் பொதுவாக கன்கரன்சி பட்டியலில் இருந்தாலும் கூட அது டோட்டலாக மத்திய அரசினுடைய முழு கட்டுப்பாட்டின் அதிகாரத்தில் தானே போய் சேருது. அங்கே மாநிலங்களுடைய அதிகாரங்களும் டோட்டலாக நிராகரிக்கப்படக்கூடிய சுச்சுவேஷன் தானே இருக்குது. அது அப்படி பார்க்கும்போது அரசு போராடுவது சரிதான் அப்படிங்கிற இதில் ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது சரிதான், நானும் சரின்னு தான் சொல்கிறேன். நான் தப்பு நான் சொன்னேன், நியாயமான கோரிக்கை தான். 5 வருஷம் பவரில் இருந்தப்போ என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் நெருக்கடி கொடுத்துருக்கலாம்ல. இத்தனைக்கும் UPA 1 உங்கள் அதிகாரத்தில் இருந்தது. வாஜ்பாய் கவர்மெண்ட்டோ UPA 2லையோ உங்களால் செஞ்சுருக்க முடியாது. ஆனால் UPA 1 2004 to 9 அந்த ஃபுல் 5 இயர்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருந்தது அந்த கவர்மெண்ட்டு. வாஜ்பாய் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு 7 சீட்டு தான் வித்தியாசம். 144 காங்கிரஸும் 137 பிஜேபி. அப்போ நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கலாம்ல, ஈஸியாக கொண்டு வந்திருக்கலாம், நெருக்கடியை கொடுத்துருக்கலாம். நம்ம மாநில சுயாட்சி பேசின கட்சி எஸ் டோட்டலாக நம்ம அதிகாரத்தை வாங்குவோம். எஸ், கோட்டை விட்டீங்க. அப்போ உங்களுக்கு கட்சிக்கு தேவையான வளமான இலாக்காக்களை பெறுறதுல மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருந்தது. அப்போ இந்த வார்த்தையே வரலையாங்க. மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றி அந்த 10 வருஷம் வாயே திறக்கலையே. வாஜ்பாய் கூட இருந்த 4 வருஷத்துலேயும் மன்மோகன் சிங்கோட இருந்த 9 வருஷத்துலையும் வாயே திறக்கலையே. அப்போ வாயை திறக்காமல் இப்போ இன்றைக்கி அதிகாரம் போய் மோடியோட டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பேசுகிறீங்கன்னா இது அரசியல் இல்லாமல் வேறு என்ன? நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கொண்டு வந்திருக்க முடியும். அப்போயே கொண்டு வர முடியலையா? இப்போ எப்படி கொண்டு வருவீங்க? ஒருவேளை நாங்கள் நினச்சிருந்தாலும் அப்போ முடியாதுன்னு சொல்லுவீங்க, கரெக்டு. அப்பயே உன்னால் முடியலையா? இப்போ எப்படி கொண்டு வருவேன்? எப்படி பார்த்தாலும் இது நாடகம், எப்படி பார்த்தாலும் இது நாடகம். இது ஒரு முணுமுணுப்பு கூட இல்லையாங்க. ராஜமன்னார் கமிட்டின்ற வார்த்தை அந்த 9 ஆண்டுகளில் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்கள் வாயிலேருந்து வந்துதா? நம்ம போட்ட தீர்மானம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களா ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சு? 99, 2004, 2003, 2004, 2013 ராஜமன்னார் கமிட்டின்ற வார்த்தையை எத்தனை முறை திமுகவும் அதனுடைய தலைமையும் சொல்லியிருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட கிடையாது. அப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு பேச்சு, அதிகாரத்தில் இல்லைன்னா ஒரு பேச்சு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னுவாங்கல்ல, அது இவங்களுக்காக எழுதின பாட்டு தான்.
நான் சொல்கிறது அத்தனை உண்மைங்க. பவரில் இருந்தீங்க இல்லைங்க, வளமான இலாக்காக்கள், வளம் குழிக்கும் இலாக்காக்கள், கேட்ட இலாக்காக்களை கொடுக்கலன்னா கோச்சிக்கிட்டு வந்துடுவாங்க இங்கே ஊழல். அப்புறம் மறுபடியும் மன்மோகன் சிங் சமாதானம் பண்ணோன்னா புரட்டு போவாங்க. ஏன் அப்போ ராஜமன்னார் கமிட்டியை ரெக்கமெண்ட் பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை கண்டிஷனாக வைக்க வேண்டியதான். நீங்கள் வைக்கலையே. அப்போ வேண்டியவங்களுக்கு, திமுக முக்கியமானவங்களுக்கு இந்த பதவி வேணுன்றது மட்டும்தானே கோரிக்கையாக இருந்தது. அப்போ இது அதிகாரத்தில், மத்தியில் அதிகாரத்தில் இல்லைன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்கன்றதுக்கு இதான் உதாரணம். நிதித்துறையிலே துணை அமைச்சராக இருந்தாங்க. எவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட்டுங்க நிதித்துறையில், பவர்ஃபுல் போஸ்ட்டு. மக்கள் நல்வாழ்வுத்துறையில இணை அமைச்சராக இருந்தாங்க, இணை அமைச்சர், ஐடி தொலைத்தொடர்பு துறை. இதை விட டிஆர் பாலு இப்போ டிரான்ஸ்போர்ட் சர்ஃபேஸ் தரைவழி போக்குவரத்து துறை, 2-3 டிபார்ட்மெண்ட் கையில். ஆமாம், கொள்ளையோ கொள்ளை. தரைவழி கப்பல் போக்குவரத்து துறை கொள்ளையோ கொள்ளை. வாஜ்பாய் பீரியடில், மன்மோகன் சிங் பீரியட்லையும் கொள்ளையோ கொள்ளை. அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அந்த 15 வருஷத்தில் வாயில் ஒரு தடவை கூட ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட்டோ, மாநில சுயாட்சியோ, பொதுப்பட்டியலில் இருக்க அதை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் எதுவுமே பேசாமல் இன்றைக்கி மத்தியில் பவர் இல்லைன்னு ஒன்று இவ்வளோத்தையும் நீங்கள் பேசுகிறீங்க. திமுக மேடைகளில் 5 கொள்கை முழக்கமாக இதையும் முழங்கிட்டு தானே வராங்க. எல்லாம் முழங்குவாங்க. ஏன் அதை கோரிக்கையை வச்சு அங்கே முழங்க வேண்டியது தானே, பிரதம மந்திரி கிட்ட முழங்க வேண்டியது தானே. நாடகம் தொடர்கிறது, அவ்வளோதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்க கொஞ்சம் கண்டு சார்.